ஆரணி அருகே ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவில் துரியோதனன் படுகளம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மேல் சீசமங்கலம் கிராமத்தில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமான ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா திருக்கோவிலில் அக்னி வசந்த விழா கடந்த 21 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேலும் 21 நாட்களாக தினந்தோறும் பிற்பகலில் பாரத சொற்பொழிவு மற்றும் இரவு நேரங்களில் மகாபாரத கதையில் வரும் தெருக்கூத்து நாடகங்கள் நடைபெற்று இரவு நேரங்களில் சுவாமி வீதி உலா திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மேலும் அக்னி வசந்த விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று துரியோதனன் படுகள நிகழ்ச்சியில் பாஞ்சாலி சபதம் நிகழ்வையும் துரியோதனனை வதம் செய்யும் காட்சியை தத்ரூபமாக நாடக கலைஞர்கள் நடித்து காட்டி அசத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து காந்தாரி கதறி அழும் காட்சியையும் நாடக கலைஞர்கள் சிறப்பாக நடித்து காட்டினர். இதில் ஆரணி, மேல்சீசமங்கலம், முடுகப்பட்டு, திருமணி, கல்பூண்டி, வாழைப்பந்தல் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஆலய நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.